கைஸ், ஸோ இந்த வீடியோஸில் நாங்கள் பார்க்க போகிறது டேட்டாபேஸ் தொடர்பான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அதுவும் இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த மட்டும் கிரேட் 10 ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆர்டினரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு கைடன்ஸ் என்ன தான் போய் கொண்டிருக்குது. அதில் இந்த வீடியோ கண்டென்ட் ஃபுல்லாகவே டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற 9வது யூனிட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஸோ இந்த யூனிட்டோட கிரேட் 10 சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். ஸோ தரவுத்தளம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இந்த பாடம் உண்மையில் தரவுத்தளம்னா டேட்டா பேஸ்ண்டா என்ன, அதை ஏன் யூஸ் பண்ணுற நாங்கள், அதன் ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம், இப்படியான சில கண்டென்ட்டை கொண்டு ஒரு யூனிட்டாக மோடிஃபை பண்ணியிருக்க போகிற ஒரு பாடம் தான் இந்த டேட்டா பேஸ். ஸோ முதலாவது டேட்டா பேஸ்ண்டா என்னன்ற ஒரு டாபிக் வருமா இருந்தால், நாங்கள் சிம்பிளாக ஒரு டேட்டா பேஸுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அங்கேன்னு சொன்னால் எங்களோட ஃபோனில் இருக்க போகிற கண்டெக்ட் லிஸ்ட், நாங்கள் ஃபோனில் ஒவ்வொரு நேமையும் அவன் கண்டெக்ட் நம்பரோட சேவ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஃபோனில் சேவ் பண்ணினா பிறகு எங்களுக்கு என்ன ஈஸியான ஒரு விஷயம்னு சொன்னால், நாங்கள் எந்த நேரமுமே அவன் நேமை சர்ச் பண்ணி அந்த நேமுக்கு ஆன நம்பரை நாங்கள் டயல் பண்ணலாம். யாராவது கால் பண்ணுவினமா இருந்தால் அந்த கால் வர்ற நம்பரில் இருந்து எந்த நேமில் சேவ் பண்ணியிருக்கிறோமோ அந்த நேம் எங்களுக்கு இண்டிகேட் ஆகும். இப்போ சிம்பிளான ஒரு டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸை நாங்கள் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். இதே நாங்கள் கையால் எழுதி வைக்கிற டேட்டா பேஸ், எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல்ஸில் எல்லாம் நாங்கள் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு கேட்கல, அதில் எங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ன்னு சொல்லி சில விஷயங்களை கையால் எழுதியிருப்பினோம். ஸோ அப்படியான டேட்டா பேஸுமே உண்மையாக தரவுத்தளம்ன்ற கான்செப்ட் தான். அது கையால் எழுதி வச்சுக்கிறோம், இது நாங்கள் எலக்ட்ரானிக் ஒரு டிவைஸில் போட்டு வச்சுருக்கோம். உண்மையிலே இந்த டேட்டா பேஸஸ்ன்றது நாங்கள் ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணலாம். ஒன்று மேனுவல் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிற கைமுறை தரவுத்தளம், எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் அப்படி என்று சொல்கிற இலத்திரனியல் தரவுத்தளம். தரவுத்தளங்களை கொமனாக நாங்கள் ரெண்டு வகைகளாக வகைப்படுத்தலாம். இதில் எப்போவுமே இலத்திரனியல் தரவுத்தளங்கள் தான் எங்களுக்கான ஈஸியான ஒரு தரவுத்தளமாக இருக்கும். பிகாஸ் கையால் எழுதுகிற டேட்டா பேஸில் பிழைகள் ஏற்படலாம், தவறுகள் ஏற்படுகிற சந்தர்ப்பங்கள் அதிகம். நாங்கள் நிறைய விஷயங்களை செய்ய செய்ய மனிதத்தன்மை என்று சொல்கிறது வந்து கலைப்படைகிற தன்மையால் வந்து பிழைகள் வர சான்சஸ் கூட வேறு. அப்புறம் அடித்து மாற்றுறது எல்லாம் கஷ்டம், புதுசாக ஒரு ஆளை இன்க்ளூட் பண்ணுறேன்டா நிறைய விஷயத்தை யோசிக்க வேணும். பட் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸில் நாங்கள் ஜஸ்ட் எடிட்டை கொடுத்து எல்லாம் செய்யலாம். புதுசாக ஆட் பண்ணுறது ஈஸி, இருக்கிறது அழிக்கிறது ஈஸி, மேனேஜ் பண்ணுறது ஈஸி. ஸோ அதுக்கான ரெண்டு இமேஜஸ் அந்த தொலைபேசி இலக்கங்கள் நாங்கள் கைமுறையை எழுதியும் வைக்கலாம், ஒரு ஃபோனில் சேவ் பண்ணியும் வைக்கலாம். ரெண்டு வகையான தரவுத்தளங்கள். இப்போ தரவுத்தளம்ண்டா என்ன ஒரு டெஃபினிஷன் ஒன்று எங்களுக்கு தேவை என்று சொன்னால், ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் கூட்டமே தரவுத்தளம் எனப்படும். ஒரு நிறைய டேட்டாவை நாங்கள் ஒழுங்குபடுத்தி வைப்பமா இருந்தால் அதைத்தான் நாங்கள் தரவுத்தளங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக சொல்லி கொண்டு வருவோம். அப்போ இலத்திரனியல் தரவுத்தளம் தான் எப்போவுமே நல்லது. அந்த இலத்திரனியல் தரவுத்தளங்களோட அனுகூலங்கள்னு சில விஷயம் சொல்லி கொண்டு வரீங்கன்னா, வினைத்திறனோட தரவுகளை தேடலாம். மொபைல் ஃபோனில் நாங்கள் நம்பரை சேவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நேமை கொடுத்தெல்லாம் நாங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி கொண்டு வரலாம், அல்லது மொபைல் நம்பரை கொடுத்தாலும் சர்ச் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது வந்து பிரதிகளை பெற முடிதல். ஒரு கண்டெக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை காப்பி பண்ணி இன்னொருக்கா நாங்கள் திரும்ப தேவையான விஷயங்கள் எடுக்கலாம். அடுத்தது வந்து அதை ஷேர் பண்ணலாம் மக்களோட. வேறு வேறு கண்டெக்ட்டுக்கு நாங்கள் அந்த சேவ் பண்ண கண்டெக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக் டேட்டா பேஸில் வந்து டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து குறைவாக இருக்கும். கையால் எழுதி வைக்கிறேன்னா அதை கொப்பியில் அடுக்கி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கூடவே இருக்கும். பட் எலக்ட்ரானிக்னு சொல்லிக்கல ஒரு சில மெமரி கார்ட்லேயே இல்லாதையும் சிம்மிலேயே எல்லா கண்டெக்டையுமே சேவ் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது இலகுவாகவும் வேகமாகவும் பகுப்பாய்வு செய்து டேட்டாவை யூஸ் பண்ணலாம். ஒரு கோல் வருதுன்றா அதுக்கான நேம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இண்டிகேட் ஆகும், நாங்களே யோசிக்க தேவையில்லை. இதே கைமுறையை எழுதி வச்சுருந்தோம்ட்டு நாங்கள் அப்போ பார்க்கணும் ஒவ்வொரு நேமுக்குமான கண்டெக்ட் நம்பர். டேட்டா பேஸை ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்து சுயாதீனத்தன்மை காணப்படுதல். அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் கண்டெக்ட் நம்பரை சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டெக்ட் நம்பரை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததும் டெலீட் ஆகுமோண்டா இல்லை, அந்த கண்டெக்ட் நம்பர் மட்டும்தான் டெலீட் ஆகும். இதே நீங்கள் ஒரு புக்கில் எல்லாத்தையும் எழுதி வச்சு அந்த புக் லொஸ்ட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் எல்லா கண்டெக்ட் நம்பருமே எங்களோட இடத்துல வந்துடும், நான் திரும்ப இடத்தையும் எழுதுவோம். ஸோ இப்போ நாங்கள் அந்த டேட்டா பேஸில் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் தான் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்.
இந்த எலக்ட்ரானிக் டேட்டா பேஸை நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்கு. அதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்ல போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் என்ற சாஃப்ட்வேரை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் இதில் ஒரு டேபிள் மாதிரி தந்திருக்கணும். இலத்திரனியல் தரவுத்தளங்கள், கைமுறையான தரவுத்தளங்கள் ரெண்டையும் ஒப்பீடு செய்திருக்கிறேன். நான் முதலே சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் இங்கே ஒப்பீடு செய்திருக்கிறேன். இது உங்களுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கும். இதில் எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் தான் நல்லது என்ற மாதிரியான கம்பேரிசன் தான் இங்கே இருக்கு. என்றால் தான் நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கான தேவையான விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். மேபி எக்ஸாம்ஸில் இதை பற்றி கேள்விகள் வரலாம். வினைத்திறன் வந்து குறைவு, வினைத்திறன் அதிகம், திருத்தம் குறைவு, திருத்தம் அதிகம் என்று சொல்லி எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் அட்வான்டேஜ் வர மாதிரியான சில கம்பேரிசன் இங்கே இருக்கு. அடுத்தது வந்து நாங்கள் தொடர்பு நிலை தரவுத்தளங்கள் அப்படின்ற கன்செப்டுக்கு வரோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ். அது என்ன தொடர்பு நிலை தரவுத்தளம் என்று சொன்னால் அட்டவணை வடிவில தரவுகளை நாங்கள் சேமிக்கிறது. இதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் எப்படி இருக்குமென்று சொன்னால் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சிம்பிளான ஒரு டேபிள் உண்டு. இதில் மேலே ஹெடிங் வந்து போட்டுக்கொள்வோம். முதலாவது ஹெடிங் நான் இதில் டைப் பண்ணி கொண்டு வரேன். ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு போட்டுக்கொள்றேன். ஸோ ரெட் கலராக மாற்றிக்கொள்ள உங்களுக்கு பார்க்குறது ஈஸி. அதுக்கு பக்கத்தில் என்ன செய்கிறேன், நேம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோ. அதுக்கு பக்கத்தில் நான் என்ன செய்கிறேன், ஏஜ் கிரேட் 2 போட்டுக்கோ. ஒரு சிம்பிளான டேட்டாபேஸ். இந்த டேபிள் இருக்கு. இந்த டேபிள் நான் செப்பரேட் பண்ணிக்கொள்றேன். எல்லா ஃபீல்டும் பாரு மாதிரி. இல்லை ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், கிரேட். முதலாவது ஸ்டூடெண்ட் ஐடி நான் இதில் மார்க் பண்ணுறேன் S01. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான நேம் வந்து போட்டுக்கொள்கிறேன் ராஜாராமன் சொல்லி நேம் ஒன்று சேர்ப்பேன். தென் கிரேட் போட்டுக்கொள்கிறேன் கிரேட் 10. தென் S02 என்ற ஸ்டூடெண்ட். இதில் கஜன் அப்படின்ற ஒரு நேம் 11. S03 வசந்தன் என்ற ஒரு நேம். தென் ஒரு கிரேட் 10 திரும்ப S04 JN 12. இப்படி ஒரு டேட்டா பேஸ், ஒரு டேட்டா டேபிள் என்ன இருக்குன்னு வைப்போம். அப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா டேபிளில் இருக்க போகிற சிறிய ஒரு தரவு. இப்போ ஜேஎன் என்ற டேட்டா எடுப்புமே. இப்போ ஜேஎன் என்ற மாதிரி 12 இருக்குது, S04 இருக்குது, S02 இருக்குது, எல்லாம் நிறைய சேர்ந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் அரோ மார்க் போர்டு மார்க் பண்ணி கொண்டு வர போகிறோம். இருக்கிற ஒரு சிறிய பகுதி. இந்த சிறிய ஒரு டேட்டாவை எப்படி சொல்லிக்கொள்வோம் என்று சொன்னால் தரவு, டேட்டா. சின்ன ஒரு ஆளை நாங்கள் டேட்டான்ற மாதிரி நான் சொல்லிக்கொண்டு வரோம். அடுத்தது இப்படி நிறைய டேட்டா சேர ஜேஎன், வசந்தன், கயன், ராஜாராமன் சொல்லி எல்லா நேமும் சேர நாங்கள் அதை எப்படி சொல்லிக்கொள்வோம் என்று சொன்னால் ஒரு குளம் என்ற நேமால சொல்லிக்கொள்வோம். ஸோ இவ்வளவும் சேர்ந்த இந்த பகுதி இதை நாங்கள் குளம் என்ற நேமால சொல்வோம். புலம் அல்லது நிழல் என்று இதை சொல்லிக்கொள்றோம். ஸோ இதில் COLUMN அல்லது FIELD ஃபீல்ட், புலம் என்று சொல்லிக்கொள்வோம் அல்லது நிழல் என்று சொல்லுவோம். இது நிலைக்குத்தா இருக்கு. இப்படி நிறைய நிலைக்குத்தான பகுதிகள் சேர நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, கிரேட், இப்படி நிறைய பகுதிகள் சேர எங்களுக்கு வந்து ஒரு கிடையான பகுதி கிரியேட் ஆகும். இங்கே பாருங்க S02 கஜன் 11 கிடையான பகுதி வந்து கிரியேட் ஆகுது. இந்த கிடையான பகுதியை நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் ரோ அல்லது ரெக்கார்டு என்று சொல்லிக்கொள்வோம். ரோ ஓர் ரெக்கார்டு. இதை நான் ரெட் கலரால் மாற்றுவேன், பார்க்க ஈஸியாக இருக்கு. ரோ ஓர் ரெக்கார்ட். இப்படி நிறைய ரெக்கார்ட்ஸ் ராஜாராம், கஜன், வசந்தன் எல்லா ரெக்கார்டும் சேர எல்லாம் சேர்ந்து அந்த கட்டமைப்புக்கு என்ன பெயர் சொல்லுவோம் என்று சொன்னால்
டேபிள்னு சொல்லுவோம். டேபிள். ஸோ இப்படி நிறைய டேபிள் சேர உண்மையில் இந்த டேபிள் மாதிரி நிறைய டேபிள், இந்த டேபிளுக்கு ஒரு நேம் ஒன்று நான் வச்சுக்கொள்கிறேன். ஸ்டூடெண்ட் இந்த டேபிளுக்கு ஒரு நேம் ஒன்று வைப்பேன். இந்த டேபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் மாதிரி இனி டீச்சர் டேபிள், கிளாஸ் டேபிள், அப்படி நிறைய டேபிள் சேரும். அப்படி நிறைய டேபிள் சேருமா இருந்தால் அப்போ அந்த டேபிள் நான் என்ன செய்கிறேன், ஒன்றொன்றா ட்ரா பண்ணாமல் சிம்பிளாக இன்னொரு டேபிளும் இருக்கிற மாதிரி காட்டும். இதில் ஒரு டேபிள் இருக்கு, அதுக்குள்ளே இருக்க போகிறதில் நான் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு டேபிள் மட்டும் இருக்கிற மாதிரி எடுப்பேன். அதே மாதிரி கீழே ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி எடுப்பேன். இங்கே ரெண்டே ரெண்டு ஃபீல்டு இருக்கிற மாதிரி எடுப்பேன். இப்படி எல்லா டேபிளுமே எங்களுக்கு காம்பினேஷனாக கிடைக்குமா இருந்தால் இதை நாங்கள் ஒரு பிங்க் கலரால் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுவோம். இப்படி இவ்வளவு பகுதியையும் சேர்த்தோரால் நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய டேபிள் சேர டேட்டா பேஸ், டேட்டா பேஸ் கிரியேட். ஒரு அரோமாக்கள் அதை போட்டு காட்டு. இவ்வளவு சேர்ந்தது டேட்டா பேஸ், நிறைய டேபிள் சேர்ந்தது. அப்போ இதே ஒரு ஒழுங்காக நாங்கள் டைப் பண்ணி கொண்டு வருவோமா இருந்தால் எங்களுக்கு எந்த ஒழுங்கில் வருமென்று பார்ப்போம். முதலாவது டேட்டா இருக்கிற சிறிய ஒரு அலகு தான் டேட்டா. ரெட்டாக மாற்றும் பார்க்குறது ஈஸி. டேட்டா, இந்த டேட்டா வந்து நிறைய சேர என்ன கிரியேட் ஆகுதுன்னு சொன்னால் ஃபீல்டு. ஃபீல்டுன்றது நிலைக்குத்தான பகுதி. நிறைய ஃபீல்டுகள் சேர ரெக்கார்ட் என்ற பதிவுகள் உருவாகுது. நிறைய பதிவுகள் உருவாக எங்களுக்கு டேபிள் என்ற இந்த அட்டவணை வந்து உருவாகுது. நிறைய அட்டவணைகள் கலெக்ஷனா சேர டேட்டா பேஸ் அப்படின்றது கிரியேட் ஆகுது. இதுதான் இந்த டேட்டா பேஸ் என்ற பாடத்தின் பேசிக் டேட்டால இருந்து ஒரு டேட்டா பேஸ் மட்டுமான ஒரு ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு. சயின்ஸில் முதல் நாங்கள் படிக்கல கலம், நிறைய கலங்கள் சேரைக்குள்ள இளையம், நிறைய இளையங்கள் சேரைக்குள்ள அடுத்தடுத்த கட்டம் வருதுன்னு சொல்லி சயின்ஸில் மேபி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இங்கே டேட்டா ஃபீல்டு ரெக்கார்ட் டேபிள் டேட்டா பேஸ் என்ற ஒழுங்கில் பேசிக்ல இருந்து கடைசி மட்டும் இது கட்டமைக்கப்படுது. இது ஜென்ரலாக எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ரிலேஷனல் டேட்டா பேஸ் அல்லது தொடர்பு நிலை தரவுத்தளங்கள் அப்படின்ற என்னென்று சொன்னால் நாங்கள் அட்டவணை வடிவில தரவுகளை சேமிப்போம். ரிலேஷனல் டேட்டா பேஸ் என்று சொல்லிக்கொள்வோம். அட்டவணை வடிவில் தரவுகளை சேமிக்கிற ஒரு கட்டமைப்புக்கு பேர் தான் ரிலேஷனல் டேட்டா பேஸ். இதை விட பார்த்து மட்டும் சொன்னால் ஹைரார்கிக்கல் டேட்டா பேஸ், நெட்வொர்க் டேட்டா பேஸ், தென் ஃப்ளட் ஃபைல் மாடல், இப்படி ஒரு 5 டைப்பான மாடல் நாங்கள் டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். பட் எங்களுக்கு இருக்க போகிற ஒரே ஒரு மாடல் வந்து ரிலேஷனல் மாடல் மட்டும்தான் இந்த ஓர்டினரி லெவலை பொறுத்த மட்டும். ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸில் ஒரு அட்டவணை இருக்குது, ஒரு டேபிள் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த டேபிளில் இருக்க போகிற சிறிய ஒரு டேட்டா ஒன்று எடுப்போம். இப்போ இந்த 100ன்றது எடுக்கலாம், அல்லது இங்கே இருக்க போகிற 292000 இந்த இதை எடுக்கலாம், அல்லது ஒரு ஆள் நேம் எடுக்கலாம். இதையெல்லாம் எப்படி சொல்லிக்கொள்வோம்னு சொன்னால் டேட்டான்னு சொல்லிக்கொள்வோம். இருக்கிற ஒரு சிறிய ஒரு பகுதியை நாங்கள் டேட்டாண்டு மாதிரி சொல்லிக்கொண்டு வருவோம். ஸோ இதை நான் இங்கே டேட்டா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். அடுத்தது வந்து நிலைக்குத்தாக காணப்படுகின்ற பகுதிகள், அதை நாங்கள் புலம் என்று சொல்லிக்கலாம். புலம் என்று சொன்னால் இங்கிலீஷில் டேர்ம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃபீல்டு. இப்போ தொடர்பு நிலை தரவுத்தளத்தில் நிலைக்குத்தாக காணப்படுகின்ற ஒரு பகுதி அதை நாங்கள் புலம் என்று சொல்லுவோம். இங்கே என்னென்ன புலங்கள் இருக்குது, ஃபீல்டு இருக்குன்னு சொன்னால் பிறந்த திகதி, டேட் ஆஃப் பர்த், கார்டியன் நேம், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், இவ்வளவு வந்து ஃபீல்டு. கிடையாக காணப்படுகின்ற பகுதிகள் எடுத்தோம்னா அதை நாங்கள் சொல்லுவோம் ரெக்கார்ட்ஸ், பதிவுகள்னு சொல்லுவோம். கிடையா இருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட்ஸ். இப்போ 101 இதில் 2222, 29/2014, அடுத்தது ஒப்படைக்க வேண்டியது அது இந்த 16/9/2014. இதை கிடையா பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ். இப்போ இந்த டேபிளில் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு கேட்டோம்னா நாங்கள் 1 2 3 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு.
அதே மாதிரி நாங்கள் ஃபீல்டு எடுக்கலையும் இந்த டேபிளில் எத்தனை ஃபீல்டு இருக்குன்னு சொன்னால் 1 2 3 4 ஃபீல்டு இருக்கு. இப்படி ஃபீல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ்டாக நாங்கள் டோட்டலாக எடுப்புமா இருந்து அதை நாங்கள் டேபிளில் எடுப்போம், அட்டவணையில் எடுத்துக்கொள்ளும். இதுதான் மெயினான ஐடியா இங்கே இருக்க போகிறது. அப்படியே கண்டினியூஸாக நாங்கள் பார்த்து கொண்டு வரைக்கும் ஒரு டேட்டா பேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கல, முதலாவது ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளும். நிறைய ஃபீல்டுகள் சேர்ந்து எங்களுக்கு ரெக்கார்ட் கிரியேட் ஆகும், நிறைய ரெக்கார்ட் சேர்ந்து எங்களுக்கு டேபிள் கிரியேட் ஆகும், நிறைய டேபிள்ஸ் சேர்ந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்றது கிரியேட் ஆகும். இதுதான் அதுக்கான ஒழுங்கு. ஸோ சில எக்ஸாம்பிள் எங்களுக்கு தந்திருக்கிறோம், இதில் என்னென்ன மாதிரியான மெயின் ஐடியா இருக்குமென்ற மாதிரி சொல்லி கொண்டு வரீங்கன்னா. ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ப்ரைமரி கீ அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ப்ரைமரி கீக்கு நாங்கள் தமிழ் சொல்லிக்கொள்ளலாம் முதன்மை சாவி அல்லது முதன்நிலை சாவி என்ற மாதிரி சொல்லலாம். முதன்மை சாவி என்று சொல்ல வாரது ஒரு ரெக்கார்டை வந்து தனித்துவமாக அடையாளப்படுத்த. நாங்கள் ஸ்டூடெண்ட் டேபிள்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் தொடர்பான தரவுகளை நாங்கள் சேமித்து வச்சிருக்கலாம். ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் அப்படி இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் தொடர்பாக தனித்துவமாக சேமிக்கப்படக்கூடிய சில விடயங்களை நாங்கள் முதன்மை சாவின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்டு என்ஐசி நம்பராக இருக்கலாம் அல்லது ஸ்டூடெண்ட் நம்பராக இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நம்பர் தான் இருக்கும் அல்லது ஒரு என்ஐசி நம்பர் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ இப்படி ஒரு அட்டவணை ஒன்று நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த அட்டவணையில் எதை நாங்கள் முதன்மை சாவியாக எடுக்கிறது? முதன்மை சாவின்றது வந்து தனித்துவமான புலம். பதிவு இலக்கத்தை எடுக்கிறதா அல்லது தலைப்பு எடுக்கிறதா அல்லது நூலாசிரியர் பெயர், புத்தகத்தின் விலை, புத்தகத்தின் எண்ணிக்கை எடுக்கிறதான்னு பாக்கிக்கல. ஒரு முதன்மை சாவியை நீங்கள் தெரிவு செய்ய 2 பண்புகளை கவனத்தில் எடுக்கும். ஒன்று வந்து அது நல்லா இருக்கிற, அதாவது வெற்று பெருமானமாக இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் ஸ்கூலுக்குள்ள எடுக்கிறீங்கன்னு சொன்னால் சம்டைம் அவரோட நேம் உங்களுக்கு ஃபுல் நேம் தெரியாமல் இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த் தெரியாமல் இருக்கலாம், அட்ரஸ் தெரியாமல் இருக்கலாம். அதை நாங்கள் பிறகு என்டர் பண்ணுவோம் விடலாம். ஆனால் கட்டாயம் வரைக்கும் ஸ்டூடெண்ட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணியே ஆகும். அப்போ பிரைமரி கீ ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது கட்டாயம் வெற்று பெறுமதியாக இருக்க முடியாது. அடுத்தது ஒரே பதிவு வந்து திரும்ப திரும்ப இடம்பெறலாம். ஒரு ஸ்டூடெண்ட் நம்பருக்கு நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே ஸ்டூடெண்ட் நம்பரை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. 2 பண்புகள் எங்களுக்கு இருக்கு. ஒன்று வந்து வெற்று பெறுமதிகளாக இருக்காது, அதுதான் இதில் சூனியமாக என்ற வேர்ட் பாவிச்சிருக்கிறோம், வெறுமையாக. தரவுகள் வந்து மீள்பதிவு ரிப்பீட்டாக வந்து இருக்காது. இது ரெண்டும் வந்து முதன்மை சாவியின் பண்புகளாக இருக்கு. அடுத்த நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு வரைக்கும் ஒரு பிரைமரி கீ சூஸ் பண்ண போகிறோம். உண்மையில பதிவு இலக்கத்தை பிரைமரி கீ எடுக்கலாம். இந்த டேபிளுக்கு பதிவு இலக்கம் தான் சரியான ஒரு முதன்மை சாவியாக இருக்கும். பிகாஸ் ஒரு நம்பர் ஒருக்கா தான் இருக்குங்க, 2-3 தரம் வரையில். ஸோ இங்கே டைட்டில் பார்த்தோம்னு சொன்னால் மேபி திரும்ப திரும்ப வரலாம், அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நூலாசிரியர், ஒரு நூலாசிரியர் ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கலாம். ஸோ அதுவும் ரிப்பீட் ஆகலாம். விலை ஒரே விலையில் நிறைய புக் இருக்கலாம், புத்தகத்தின் எண்ணிக்கை அது ஒரே மாதிரியே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அந்த நம்பர்ஸ் மட்டும் எங்களுக்கு பிரைமரி கீயாக இருக்கு. ஸோ பிரைமரி கீ என்று சொல்லிக்கல நாங்கள் கீழே ஒரு அண்டர்லைன் ஒன்று மார்க் பண்ணி கொள்வோம். இந்த அண்டர்லைன் தான் என்னவா இருக்கும்னு சொன்னால் பிரைமரி கீக்கான ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இவ்வளவுலையும் இந்த பதிவு இலக்கத்தை தான் பிரைமரி கீ எடுக்கும். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பிரைமரி கீ எடுக்க இல்லாத மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இடங்களில் இந்த அட்டவணையை பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டு, விளையாட்டு, தலைவர், உபதலைவர் என்று சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. அப்போ இந்த டேபிளில் நாங்கள் ஆண்டை எடுக்கலாமா பிரைமரி கீ ஆண்டா இல்லை என்று 2013 வந்து 2 தரம் வருது. விளையாட்டுன்றது எடுக்கலாமான்னு சொன்னால் விளையாட்டு இந்த கிரிக்கெட்ன்றதே 2 தரம் வருது. அப்படி நிறைய விளையாட்டுகள் சேமாக வருது. பட் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க 2013 கிரிக்கெட், இது ரெண்டும் சேர்ந்து திரும்ப வருதான்னு பாருங்க. 2013 ஃபுட்பால் தான் இருக்கு, 2013 பாஸ்கெட் பால் தான் இருக்கு. சேர்த்து பார்க்க எங்களுக்கு திரும்ப வரையில் ஒரு ஃபீல்டை மட்டும் வச்சு பிரைமரி கீ எடுக்காத சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டை இணைத்து பிரைமரி கீயை எடுத்துக்கொள்வோம்.
ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதை சேர்மான சாவி அல்லது இணைந்து சாவி என்று சொல்லுவோம். கம்போசிட் கீ என்று சொல்கிறோம். கம்போசிட் கீ என்ற நேமால இதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஸோ கம்போசிட் பிரைமரி கீ என்ற டாப்பிக்கில் தந்திருக்கிறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட புலங்கள் இணைந்து பதிவொன்றை தனித்துவமாக அடையாளப்படுத்துமாக இருந்தால் அதை நாங்கள் சேர்மான சாவி என்று சொல்லிக்கொள்வோம். கம்போசிட் பிரைமரி கீ என்ற நேமால சொல்லிக்கொள்வோம். அடுத்த டாபிக் நாங்கள் மூவ் பண்ணிட்டு வர போகிறோம். ஃபொரின் கீ என்றது முக்கியமான ஒரு ஃபீல்டு ஒன்று. இந்த ஃபொரின் கீ என்று சொல்ல வாரது இரண்டு அட்டவணைகளுக்கு இடையிலான இணைப்புகளை முகாமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபொரின் கீ. உதாரணத்துக்கு 2 அட்டவணை தந்திருக்கணும். முதலாவது அட்டவணை 9.14 இந்த டேபிள் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த இந்த டேபிள். இந்த ரெண்டு டேபிள்லையும் பார்த்தோம்னு சொன்னால் அனுமதி இலக்கம்ன்றது பிரைமரி கீ. இந்த டேபிளுக்கு அனுமதி இலக்கம் அட்மிஷன் நம்பர் தான் பிரைமரி கீ. இந்த டேபிளுக்கு இண்டெக்ஸ் நம்பர் தான் பிரைமரி கீ. பிகாஸ் ஆஃப் ஒரு கலர். இப்போ ரெண்டுமே பிரைமரி கீ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற அனுமதி இலக்கம்ன்றது எக்ஸ்ட்ராவா இங்கேயும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துது. இப்படி ஒரு இணைப்பு இருக்கிறதால என்ன நன்மைன்னு சொன்னா ரெண்டு அட்டவணைகளிலேயே உங்களுக்கு ஒரு தொடர் கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாவை இங்கே கொண்டு கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே M.A. ஹசாட் என்ற ஸ்டூடெண்ட் மேத்ஸ் பாடத்துக்கு என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தவர் அப்படின்ற ஒரு குவேரி உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தரேன். M.A. ஹசாட் என்ற ஸ்டூடெண்ட் மேத்ஸ் மாடியூலுக்கு என்ன ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காருன்னு பார்க்கணுமெண்டா M.A. ஹசாரோட இண்டெக்ஸ் நம்பரை பார்க்கணும். நீங்கள் 100 இந்த 100 என்ற இண்டெக்ஸ் நம்பர் இங்கே இருக்கு. ஸோ அவர் மேத்ஸுக்கு என்ன எடுத்துக்காருன்னு பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் B என்று சொல்லலாம் சிம்பிளாக. இப்படி நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கம்பேரிசன் 2 டேபிள்ண்டா 2 டேபிளை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காகத்தான் ஃபொரின் கீயை யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கிற அனுமதி இலக்கம் இங்கே இருக்கிறபடியெல்லாம் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபொரின் கீ என்ற என்னென்னு சொன்னால் குறித்த ஒரு அட்டவணையில் காணப்படுகின்ற புலமானது. ஸோ இங்கே இருக்கு குறித்த ஒரு அட்டவணையில் காணப்படுகின்ற புலமானது இன்னொரு அட்டவணையில் காணப்பட்டு அங்கு அது பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்துமாக இருந்தால், தட் மீன்ஸ் அங்கே அது பிரைமரி கீயாக இருக்குமா இருந்தால் இந்த ஃபீல்டை சொல்லுவோம் ஃபொரின் கீ. அதாவது ரெண்டாவதாக ஒரு டேபிளில் வந்திருக்கிற கீ தான் ஃபொரின் கீ. ஆனால் அந்த டேபிள் ஏற்கனவே ஒரு டேபிள்ன்ற பிரைமரி கீயாக இருந்திருக்க வேணும். குறித்த ஒரு அட்டவணையில் காணப்படுகின்ற புலமானது இன்னொரு அட்டவணையில் காணப்பட்டு அங்கு அது பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்துமாக இருந்தால் அதை நாங்கள் அந்நியச்சாவின்னு சொல்லிக்கொள்வோம். A field is existing in another table and that field is used to identify the table records uniquely, then the field is known as foreign key. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அட்டவணையை பொறுத்த மட்டும் அனுமதி இலக்கம் தான் அந்நியச்சாவி. சில டேபிள்ஸ் இல்லை தந்திருக்கணும். இந்த டேபிள்ஸில் டேட்டாவை நாங்கள் அனுமதி இலக்கம்ன்றது பிரைமரி கீயாக எடுத்து நாங்கள் இதை கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் என்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கல. மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் என்ற சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, தென் அதிൻ്റെ ப்ராக்டிக்கல் வைஸான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் ஆல்ரெடி யூடியூப் வீடியோவில் எங்களோட ஐசிடி ஃபவுண்டேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அதிൻ്റെ லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கொடுத்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பார்க்கலாம். பட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆர்டினரி லெவலில் இல்லைன்றபடியால் நாங்கள் தியரியை மட்டும் கவர் பண்ணிட்டு வர போகிறோம் இந்த வீடியோவில். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கொடுத்து உங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு டேட்டா பேஸ் ஒன்று டிசைன் பண்ணி கொண்டு வரைக்கல தரவு வகைன்றது முக்கியம். அதாவது என்ன டைப்பான டேட்டான்றது முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நம்பர், இப்போ உதாரணத்துக்கு ஃபீஸ்ன்ற அல்லது ஏஜ், ஒரு ஆளுடைய வயதை என்டர் பண்ண போகிறீங்களேன்னு சொன்னால் அதுக்கண்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. எழுத்துக்களா இலக்கமா அல்லது இமேஜான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னென்ன வகையான டேட்டா டைப் இருக்குன்னு பார்த்து கொண்டு வருவோம். ஒன்று சொல்லிக்கொள்வோம் நம்பர் என்று சொல்ல வாரது இலக்கங்கள் மட்டும் கொண்டிருக்க போகிற ஒரு பகுதி. ஸோ முதலாவது டேட்டா டைப் நியூமரிக்னு சொல்லிக்கொள்வோம். அந்த நியூமரிக்கில் 2 டைப்பான நியூமரிக் இருக்கு. ஒன்று இன்டீஜர் இருக்குது, அடுத்து ரியல் இருக்குது.
இன்டிஜர்ன்றது எப்போ முழு எண்களாக இருக்கும். அது மைனஸாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், முழு எண்ணாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆளுண்ட வயதாக இருக்கலாம், ஒரு ஆள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளாக இருக்கலாம், ஒரு ஆளுண்ட உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார், 1ஆம் ஆண்டா 2ஆம் ஆண்டா 3ஆம் ஆண்டா, அந்த நம்பராக இருக்கலாம். எல்லாம் வந்து இன்டிஜர். ரியல்ன்றது தசம எண்களையும் கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆளுண்ட நிறை, உயரம், இதுகள் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும்னா ரியல் நம்பர், தசம எண்களாக இருக்கும். அது மறை எண்ணாக இருக்கலாம், நேர் எண்ணாக இருக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் பார்க்கல எழுத்துக்களை கொண்டுதான் இருக்கும். ஒரு ஆளோட நேம், அட்ரஸ், என்ஐசி நம்பர், பிகாஸ் அதில் வி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இந்த லெட்டர்ஸ் உள்ளே இருக்கும். தொலைபேசி இலக்கம், பிகாஸ் தொலைபேசி இலக்கத்தை ஒரு டேஷ் ஒன்று யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. ஸோ இப்படியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க இந்த டெக்ஸ்ட்ன்ற டேட்டா டைப்பை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து கரன்சி என்று சொல்லிக்கொள்வோம். அதாவது வந்து நாணயங்கள், டாலராக இருக்கலாம், யூரோவாக இருக்கலாம், பவுண்டாக இருக்கலாம், ருப்பீஸ், எல்கேஆர், லங்கன் ருப்பின்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ பணம் சம்மந்தமான விடயம் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு நாங்கள் கரன்சி என்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து டேட் அண்ட் டைம். இந்த டேட் அண்ட் டைமை பொறுத்த மட்டும் நாங்கள் திகதிகள், நேரங்களை மார்க் பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், அவர் என்டர் பண்ண டைம், இதுகளை என்டர் பண்ணுறது இங்கே. அடுத்தது வந்து பூலியன் என்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஜெஸ் ஓனோ, ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிற நேரங்களில் நாங்கள் ட்ரூ அல்லது ஃபால்ஸை கொடுத்து இதுக்கான ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் டேட்டா டைப் அண்டு பார்க்கல திரும்ப ரிப்பீட்டாக நியூமரிக் இருக்குது, அதில் இன்டிஜர், ரியல், அடுத்து டெக்ஸ்ட், கரன்சி, டேட் அண்ட் டைம், பூலியன், இப்படியான டேட்டா டைப் இருக்குது. அப்போ இதில் சில ஃபீல்ட் நேம், அதுக்கான எக்ஸசைஸ் வந்து தந்திருக்கணும். இதில் புலப்பெயர்னு தந்துட்டு பக்கத்தில் அதில் டேட்டா டைவும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதை பார்க்க பதிவு இலக்கத்துக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். மெயின் அது வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குன்னு சில நேரங்கள். தலைப்புன்றதும் டெக்ஸ்ட் தான். நூலாசிரியர் பேர்ன்றதும் டெக்ஸ்ட் தான், எழுத்துக்கள் தானே. புத்தகத்தின் விலைக்கு உண்மையில் கரன்சி தான் கொடுக்கும், புத்தகத்தின் எண்ணிக்கைக்கு நம்பர் தான் கொடுக்கும். ஸோ இப்படி நாங்கள் ஒரு ஃபீல்டு கண்டமெண்டா அதுக்கு என்ன டேட்டா டைப் பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் எங்களுக்கு ஒரு மெயினான டேபிள் ஒன்று தந்திருக்கிறோம். இந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்டுக்கு என்னென்ன டேட்டா டைப் பொருத்தமாக இருக்குமென்னு சொல்லி தந்திருக்கணும். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு இதன் ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கொள்ளுங்க. அதன் ஆன்சர் சரியாக இல்லையான்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த டேபிளுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்களாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் ஒன்ற ஒரு டாப்பிக்கு நாங்கள் உள்ளே வர போகிறோம். இந்த எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ்ன்றது நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எங்களோட ரிலேஷனல் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ண போகிற ஒரு மெத்தட் தான் அது. ஸோ நாங்கள் சாஃப்ட்வேர் ஒன்றை யூஸ் பண்ணி டேட்டா ஒன்றை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்ன்ற ரிலேஷனல் டேட்டா பேஸை அதுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது வந்து டிபிஎம்எஸ், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ அதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எங்களுக்கு அவைலபிளாக இருந்தாலும் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த புக்கில். மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், இது வந்து ஜென்ரலாக மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனின்ற ப்ராடக்ட். பேஸ்ன்றது த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ்ன்னு சொல்லிக்கொள்வோம். அது மாதிரி லிப்ரி ஆஃபீஸ் பேஸ் இருக்குது, அது வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கொள்வோம், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஒராக்கிள்ன்றது ஒராக்கிள் கோஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கொள்கிற ஒரு ப்ராடக்ட். இப்படி டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தென் இதில் இருக்க போகிற சில ஆப்ஷன்ஸ் எப்படி நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸை யூஸ் பண்ணிக்கொள்கிறதுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதில் தந்திருக்கிறேன். பட் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்ன்ற யூசேஜுக்கான தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இருக்க போகிற அந்த வீடியோக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து உங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் நாலேஜை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ சேனலில் பார்த்துருந்தோம் கிரேட் 10 கடைசி பாடம், அதில் இருக்க போகிற சில பேசிக்கான டேட்டா பேஸ் கான்செப்ட் அண்ட் ஓர்டினரி லெவலில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ இந்த புக்கில் சொன்னதுன்ற சமரியான விஷயங்கள் பார்த்துருந்தேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோ சேனலில் நாங்கள் புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.